நிஜமா 220 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் இந்த இடம் நீங்க பாக்கணும் இல்லையா, இந்த இடம் இந்த மாதிரி இல்ல. ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு, என்னன்னு தெரியுமா? 10th ஜூலை 1806 சிப்பாய் புரட்சி நடந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். எப்படி கேள்விப்பட்டேன்? எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, வேற என்ன தெரியும்? இந்த இடத்துலதான் 220 வருஷத்துக்கு முன்னாடி பாரத தேசத்தின் சுதந்திரத்துக்கான முதல் விதை தூவப்பட்டது, விதைச்சாங்க. அந்த சமயத்துல கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி படிச்ச இல்லையா, ஹிந்துக்களும் முஸ்லிம்களும் சிப்பாயா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. யார்கிட்ட? கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட. சரிங்களா? அப்ப அவங்க கிறிஸ்துவ மதத்தை பரப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால என்ன பண்ணாங்க, டிசிப்ளின் அப்படின்ற பேர்ல முஸ்லிம்ஸ் எல்லாம் தாடி வைக்க கூடாது, அவங்க எல்லாம் ஷேவ் பண்ணிடணும் அப்படின்னும், இந்துக்கள்லாம் விபூதி, சந்தனம், குங்குமம் அதெல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹிந்துயிசத்துல பசுவை நம்ம தெய்வமா வழிபடுவோம் இல்லையா, சோ அதே மாதிரி முஸ்லீம்ல பன்றி அவங்க சாப்பிட மாட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு அது ஹராம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இப்ப இவங்கள நெருப்பேற்றணுன்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, புல்லட்ல மாட்டு இறைச்சியும் பன்றி இறைச்சியும் வச்சு அந்த காட்டில செய்யணும். சோ இந்த ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் அதை வாயில கடிச்சுதான் அவங்க கன்ல ரோல் பண்ணணும். இப்படி பல விதமா இந்துக்களையும் முஸ்லீம்களையும் கொடுமைப்படுத்தினாங்க. ஆக்சுவலா இந்த சிப்பாய் புரட்சி ஜூலை 13 ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் பண்றதா பிளான் பண்ணிருந்தாங்க. ஆனா நமக்குள்ள நிறைய துரோகிகளா இருப்பாங்கல்ல, அப்ப முஸ்தபா அபேக் அப்படின்றவர் என்ன பண்றாங்க, அவரு ஒரு சிப்பாய் தான். அவர் இந்த தகவலை முன்கூட்டியே ஒரு கர்னல் ஃபோர்ப்ஸ் அப்படின்ற ஒரு ராணுவ அதிகாரி கிட்ட சொல்லிடுறாரு. இவர் சொல்லிட்டாரு அப்படின்ற விஷயமும் மத்த சிப்பாய்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன பண்றாங்க, அவசரப்பட்டு நம்ம 13 வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம மாட்டிப்போம் அப்படின்றதுனால ஜூலை 10ஆம் தேதியே midnight 2 AM புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒரு 130 பிரிட்டிஷ் சோல்ஜர்களை இவங்க கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, அங்க நம்ம கொடி பறக்குது பாருங்க, பாரத்தோட பிளாக் பறக்குது இல்லையா, அந்த இடத்துல அப்ப அவங்க பிரிட்டிஷோட யூனியன் பிளாகை இறக்கிட்டு சாஃப்ரன் அண்ட் கிரீன் நடுவுல டைகர் படம் போட்ட ஒரு கொடியை அங்க ஏத்துறாங்க. இங்க பக்கத்துல ஆர்காடு இருக்கு இல்லையா, 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி அங்க இன்னொரு கர்னல், அவர் பேர் ராபர்ட் ரோலோ அப்படின்றவருக்கு தகவல் போகுது. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ராணுவ படையை கொண்டு இந்த புரட்சி அவங்க என்ன பண்றாங்க, அடக்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம 500 நம்மளுடைய தமிழ் சிப்பாய்களை இதே இடத்துல நிக்க வச்சு சுட்டு கொள்றாங்க. சோ வீரர்கள் தோற்கலாம், ஆனா வீரத்தோட வரலாறு என்னைக்குமே தோக்கவே தோக்காது. சாம்ராஜ்யங்கள் சரித்திரத்தில் ஒரு அத்தியாயம், ஆனா பாரதம் சரித்திரத்தில் ஒரு காவியம். அது என்னைக்குமே அழியாது. நம்மளை அடிமைப்படுத்தின இன்னைக்கு பிரிட்டிஷ் இருக்கு இல்லையா, பிரிட்டன், அதோட பொருளாதாரத்துல தாண்டி போயிட்டோம். பொருளாதாரத்துல பிரிட்டனே நம்ம தாண்டிட்டோம். இருந்தா மறக்க மாட்டேன்ல. ஜெய்ஹிந்த்.